நியூஸ் திருப்பூர். திருப்பூரில் குடிநீர் தட்டுப்பாடு தற்போது இல்லை என்ற நிலை இருந்தாலும் பல பகுதிகளில் மற்ற பயன்பாடுகளுக்காக வழங்கப்படும் உப்பு தண்ணீர் ஆங்காங்கே ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டு அதில் மின் மோட்டார்கள் அமைக்கப்பட்டும் பொதுமக்களுக்கு திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. பொதுவாகவே குடிநீரை விட இந்த நீரின் தேவைதான் திருப்பூர் மக்களுக்கு, குறிப்பாக பணிக்கு செல்லும் பணியாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பயன்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாநகராட்சிக்குட்பட்ட 25வது வார்டு கீதா நகர் பகுதிகளில் கடந்த பல நாட்களாகவே உப்பு தண்ணீர் வரவில்லை என தெரிகிறது. இது குறித்து பொதுமக்கள் புகார் கொடுத்தும் சிறிது நாட்களுக்கு முன்பு புதிய மின் மோட்டார் பொருத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு சில நாட்களில் அந்த மின் மோட்டார் பழுது ஏற்பட்டு தற்போது உப்பு தண்ணீர் முற்றிலும் வரவில்லை என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 15 வேலம்பாளையம் பகுதியில் உள்ள பிரதான சாலையில் காலி குடங்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதுபோன்ற ஆழ்துளை கிணறுகளில் பயன்படுத்தப்படும் மோட்டார்கள் தரமுள்ளவையாக இருக்க வேண்டும். மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்களில் பயன்படுத்தப்படும் மோட்டார்கள் மட்டும் அடிக்கடி பழுது ஏற்படும் வகையில் தயாரிக்கப்படுகிறதோ என்று சந்தேகப்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர். தண்ணீர் பிரச்சனை எல்லாம் பிரதான பிரச்சனை என்பதால் மாநகராட்சி நிர்வாகம் இவற்றையெல்லாம் உடனடியாக சரி செய்து விட்டால் இது போன்ற போராட்டங்களை தவிர்த்து விடலாம். ஒருபுறம் துப்புரவு பணியாளர்கள் சரியாக சம்பளம் வரவில்லை என போராட்டம், மறுபுறம் தண்ணீர் வரவில்லை என மக்கள் போராட்டம், இன்னொரு புறம் குப்பை பிரச்சனைக்காக மக்கள் போராட்டம். திருப்பூர் மாநகராட்சியில் போராட்டமே வாழ்க்கையாகிவிடுமோ? நியூஸ் திருப்பூர்.